கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 15/1/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Who ever trust in the Lord is kept safe. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே உயர்ந்த அடைக்கலத்தை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் தாழ்ந்த இடத்தில் அல்ல, உயர்வான இடத்திலே நம்மை வைக்கிறவர், நம்மை உயர்த்தி வைக்கிறவர். வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவரே உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 59:9 சொல்லுகிறது, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், நீர்தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆகையினாலே என்னையும் உயர்வான அந்த இடத்திலே அடைக்கலத்தில் கொண்டு வைக்க விரும்புகிறார். அந்த உயர்ந்த அடைக்கலம் யாருக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது 29 நீதிமொழி 29:25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ரெண்டாவது, யாருக்கு அந்த உயர்ந்த அடைக்கலம் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 91:14 சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உயர்ந்த அடைக்கலம் எதற்கு தேவைப்படுகிறது? சங்கீதம் 59:1 சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமையான ஒரு அனுபவத்திலிருந்து, எளிமையான அனுபவத்திலிருந்து நம்ம எடுக்கும்படியாக நம்ம உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்முடைய வம்சங்களை மந்தை போலாக்குகிறவர். சங்கீதம் 107:41 விதமாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உயர்ந்த அடைக்கலமாய் நம்முடைய ஆண்டவர் அறியப்பட்டிருக்கிறபடினால் யாக்கோபிலே உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். இந்த உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திர நிமிடங்கள் நாம் தியானிப்பதற்கு கொடுத்த நேரங்களை எண்ணி பார்த்து கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஜெபத்தை என்னோடு செய்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நாளுக்கு நாள் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்.